வணக்கம், நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு புதுமையான ஒரு ரெசிபி எப்படின்னா, அடுப்பில் வச்சு ரொம்ப நேரம் நின்று கலரி அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட் ஒரு மாங்காய் வச்சு, இப்போ மாங்காய் சீசன், இப்போ இந்த மாதம் சித்திரை மாதம் வருது இல்லைங்களா, மாங்காய் சீசன். மாங்காய் நிறையவும் கிடைக்கும். இப்போ வருஷப்பிறப்புகள்லாம் நீங்கள் நிறைய மாங்காயில் பச்சடி கிச்சடி அது ஏதோ பண்ணுவீங்க, சைட் டிஷ் எல்லாம். இப்போ நான் மாங்காயில் ஒரு தம்பூலின்னு சொல்லி ஒரு கர்நாடகாவில் ஒரு டிஷ் பண்ணுவாங்க. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது இது மோர்க்குழம்பு கூட கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும்னு சொல்லலாம். இது நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. மாங்காய், தேங்காய், அப்புறம் பச்சை மிளகா, தயிர், அவ்வளோதான். ஒரே ஒரு 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு காஞ்ச மிளகா தாளிச்சு கொட்டினா அப்புறம் அடுப்பில் வைக்கணும் அவசியமே கிடையாது. மிக்சியில் போட்டு நல்லா சேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே குடிக்கலாம், பிசைஞ்சு சாப்பிட்லாம். யாராவது வெல்கம் ட்ரிங்க் மாதிரி கூட கொடுக்கலாம். எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தம்போலின்னு சொல்லுவாங்க. சில பேர் அது குடிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட குடிக்கலாம். பிசைஞ்சு சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம். என்ன வேணால் நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி செய்யலாம். இதில் ப்ரோட்டீன் இதெல்லாம் நிறைய ஆயில் கிடையாது, நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் கிடையாது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் அன்றைக்கி பண்ணி அன்றைக்கி ஒரு நாள் இல்லை 2 நாள் ஃப்ரிட்ஜில் ஒரு நாளைக்கு வச்சு 2 நாள் சாப்பிட்லாம். அவ்வளோ ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ மாங்காய் சீசனில் இப்போ நீங்கள் இது ஒரு மாதிரி புதுமையான ஒரு டிஷ் நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். இதுக்கு தம்போலின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க, சரிங்களா? தம்போலிக்கு மெயினாக நம்மளுக்கு அந்த கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிளிமுக்கு மாங்காய் வேணும். பச்சை மிளகா, தயிர், நல்ல ஒரு கப்பு தயிர், ஒரு சின்ன ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, உப்பு, கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா. எந்த மிளகா அவங்க யூஸ் பண்ணுறீங்களோ அது, ஒரு கருவேப்பிலை கொஞ்சம், அவ்வளோதான். தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி, அவ்வளோ. ஓகே, இப்போ எப்படி பண்ணுறது சொல்லலாமா? தாளிப்பு கரண்டி இதில் வச்சுருக்கேன். இதில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா எண்ணெய் விட இதுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்கும். கடுகு போட்டுருங்க. தேங்காய் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுருங்க. இதில் பெருங்காயம் எதுவுமே போடலப்பா, வெறும் கடுகு, தேங்காய் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா கொஞ்சம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். கடுகு நல்லா பொரிஞ்சிடுத்து, சவுண்டெல்லாம் கேட்டதில்லை. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் அதுக்கு போகலாம். இப்போ பாருங்கள், மிக்சியில் போட போகிறேன் ஒன்றுன்னா. இப்போ மாங்காய் போட்டுக்கோங்க. மாங்காய் பாரு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த மாங்காய், அப்புறம் கொஞ்சம் தேங்காய், அதை கட் பண்ணி வச்ச தேங்காய் ஒரு கப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். பிறகு தேங்காய் மாங்காய் நல்லா அரைச்சாச்சு. இப்போது இல்லை தயிர் விட்டுருங்க. தயிர், உப்பு, தேவைக்கேற்ற அளவு உப்பு.
கொஞ்சம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இந்த கிளாஸ் பவுலில் உங்களை விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது குடிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நீருக்காக பண்ணி குடிக்கலாம். இருங்க, இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணியிருக்கோம்ல, கடுகு ஒரு இது தேங்காய் எண்ணெய் தான் தாளித்து கொட்டணும். தேங்காய் எண்ணெயில் கடுகு கொஞ்சம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். சரி பாருங்கள், அவ்வளோதான். இல்லை பெருங்காயம் எல்லாம் எதுவுமே போடலை. ஏன்னா பெருங்காயம் போட்டால் கொஞ்சம் ஸ்மெல் மறுநாளைக்கு நல்லா இருக்காது. இது மறுநாள் கூட வச்சுன்னு சாப்பிட்லாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்க, குடிக்கிறதுக்கு இப்படி நீர்க்காக பண்ணி இது வெல்கம் ட்ரிங்க் மாதிரி கூட இந்த சம்மரில் ஒரு ஐஸ் க்யூப் போட்டு சாப்பிட்லாம். ஒரே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வச்சு அதோட என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணி ஒன்று திக்காக பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம ஊரில் எல்லாம் மோர் குழம்பு பண்ணுறோம்ல அந்த மாதிரி. இது இங்கே வந்து கர்நாடகாவில் இது தம்போலின்னு சொல்லுவாங்க. வெறும் நிறைய தேங்காய் இருக்கும் சில பேர் வீட்டில். தேங்காய் இப்போ மாங்காய் சீசன், ஸோ அதெல்லாம் இப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது தேங்காய் மாங்காய் ரெண்டுத்தையும் போட்டு ஒரு டிஷ்ஷு. இது அதையும் நல்லா நீர்க்காக பண்ணி குடிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தாளித்து கொட்ட வேணாம் குடிக்கிறதுக்கு. அப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு குடிக்கிற மாதிரி பண்ணலாம். ஒரு ஐஸ் க்யூப் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா. இது உடம்புக்கு ரொம்ப குளுமை. சம்மரில் எல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணி சாப்பிடணும். நம்ம உடம்பே கொஞ்சம் கூலாக வச்சுக்கணும். இந்த மாதிரி தேங்காய் மாங்காய் எல்லாம் போட்டு இதில் தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டியிருக்கேன். வேறு ஒன்றுமே எக்ஸ்ட்ரா திங்ஸ் எதுவுமே போடலை. இதில் புது மாதிரியான ஒரு டிஷ்ஷு சொல்லி கொடுத்துருக்கேன், தம்போலின்னு. வெறும் தேங்காயும் மாங்காயும் வச்சு ஒரு டிஷ்ஷு. தயிர் இதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் இது போடலை. பெருங்காயம் அதில் ஒரு தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளித்து கொட்டி ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நல்ல ஒரு 4-5 பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் நிறையா வேணுன்னா இன்னும் காரம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா இல்லை நிறைய பச்சை மிளகா போட்டு தான் நிறைய அரைச்சிருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன பசங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இது வந்து அந்த ஊரில் எல்லாம் ராகி முத்தைன்னு சாப்பிடுவாங்க. ராகி முத்தைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். ஆஸ் யூஷுவல் சப்பாத்திக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சைடில் தயிர் பச்சடி சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை வச்சு சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும். ஸோ சாதத்துக்கு நல்லா இருக்கும். நைட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் தயிர் சாதம் தனியாக சாப்பிடவே வேண்டாம். இது சாப்பிட்டாலே உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக இருக்கும். நல்ல ப்ரோட்டீன் பேஸு. உங்களுக்கு எல்லா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வைட்டமின் சேர்கிற அளவுக்கு அதில் எல்லாமே சேர்த்துருக்கும். சிம்பிளாக இருக்குது. சிம்பிள் டிஷ் பட் ஹெவி டிஷ். எல்லாருக்கும் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை வந்து அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் வணக்கம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பி வித் அஸ் ஆல்வேஸ்.